Hello and good morning and welcome to ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். பல் போனால் சொல் போகும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருமே ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் ரூட் கேனால். ஸோ ரூட் கேனல் தேவையா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ மருத்துவர்கள் எஸ்பெஷலி டென்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பல் சொத்தைக்கு வந்து நிறைய அறிகுறிகள் முன்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். முன்கூடியாகவே நம்ம ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நிறைய எடுத்தால் ரூட் கேனால் வரைக்கும் போக தேவையில்லை. ஒரு ஃபில்லிங் மூலமாக கூட பல்லை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க தினந்தோறும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுகிறதுக்கான ஒரு இடம் ஒரு தளம் தான் ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஸோ எங்கள் பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் உங்களோட பேச காத்திருக்காங்க. அவங்க யாருன்றதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வி ஹேவ் வித் அஸ் டாக்டர் ஆர்த்தி, கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஒப்ஸ்டட்ரிஷியன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் நளினி, எண்டோக்ரைனாலஜிஸ்ட், தைராய்டு மற்றும் சுரப்பி நோய் மருத்துவர். டாக்டர் நாகராஜன், நெஃப்ராலஜிஸ்ட், நரம்பியல் மருத்துவர். டாக்டர் செந்தில், யூராலஜிஸ்ட், சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை மருத்துவர். டாக்டர் சிகிவகனன், டென்டிஸ்ட், பல் மருத்துவர். அண்ட் ஆஃப்கோர்ஸ் டாக்டர் ஹரிபிரசாத், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், குடல் நோய் மருத்துவர். லைவாக எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-4596-9444. வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அரப்பாணத்துலேருந்து பவானி பேசுறேங்க. வணக்கம் பவானி, சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அபார்ஷன் பண்ணாங்க, நஞ்சு பிரிஞ்சிருச்சு. சரிங்க. ஆனா இப்போ வந்து இந்த 1 இயரா எனக்கு குழந்தையும் நிக்கல. ஆனா அடி வயிறு வந்து சுருப்புன்னு வலிக்குது. அது டாக்டர் கிட்ட போயிட்டு பார்த்தா அழுக்கு எதுவும் இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சரி கர்ப்பப்பை வாய் புண்ணா இருந்தாலும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தாங்க. எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. ஆனா எனக்கு 10 நாள் முன்னாடி இருந்தே வலி தொடர்ந்து வலிச்சுனே இருந்துட்டு பீரியட் ஆயிட்டு வலி நின்று போயிடுது. ஓகே டாக்டர் ஆர்த்தி, பவானி இப்போ என்ன செய்யலாம் அடுத்த கட்டமா? அம்மா, உங்களுக்கு அபார்ஷன் வந்து டிஎன்சி மாதிரி ஏதாவது பண்ணாங்களாம்மா முன்னாடி அபார்ஷன் ஆனது? அவங்களே தான் பண்ணாங்க. நஞ்சு தெரிஞ்சிருச்சு, வேணாம் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணாங்க. ஓகேம்மா. இப்போ நீங்கள் வந்து 1 இயராக வந்து கணவனோட சேர்ந்து இருக்கீங்களா, இல்லை உங்கள் கணவன் வேலை விஷயமா ஏதாவது வெளியூரில் அந்த மாதிரி இருக்காருங்களா? இல்ல என் கூட தான் சேர்ந்துதான் இருக்கோம். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஓகேம்மா, நீங்கள் ஸ்கேன் இல்லை உங்களோட கர்ப்பப்பை வாயில் வந்து புண் இல்லை அந்த மாதிரி எல்லாமே உறுதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபெர்டைல் பீரியட்னு சொல்வோம். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 14 நாள் முன்னாடி 2 நாள் முன்ன பின்ன அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்துருந்தால் நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு உள்ள கைனகாலஜிஸ்ட் அவங்ககிட்டையும் போய் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வாரம் முன்னாடியே வலி ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து அங்கே இருக்கிற கைனகாலஜிஸ்ட் வந்து கை வச்சு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணாலும் தெரியும், இல்லை ஸ்கேனில் பார்த்தாலும் ஏதாவது கர்ப்பப்பை சம்மந்தமாக வேறு மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்குனாலும் தெரிஞ்சிருங்கம்மா. நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். அது நீங்கள் கருத்தரிச்சா குழந்தைங்களுக்கு வந்து வேறு நரம்பியல் சம்மந்தமாக எதுவும் தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பயப்பட வேண்டிய விஷயமே இல்லைம்மா. கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகலாம். டாக்டரோட ஆலோசனை மறக்காதீங்க. பவானி வணக்கம், இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? கும்பகோணம் பிரகலாத் மேம். சரி சொல்லுங்க பிரகலாத். நரம்பியா டாக்டர் கிட்ட பேசுங்க. டாக்டர் நாகராஜன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வயசு 15 வயசுல நான் காலை வச்சுது சார். சொல்லுங்க. 2 பாதமும் பிடிச்சிக்குது சார். நடக்கும்போது பேனை பிடிச்சி எழுதாமல. இப்ப வயசு 24 ஆகுது சார். கால் என்ன பண்ணுது? கால் பிடிச்சிக்குதா? 2 பாதமும் தூக்கிக்குது சார் நடக்கும்போது. அது மாதிரி பேனை பிடிச்சி எழுதாமல சார் கையில. மன வளர்ச்சி எப்படிங்க இருக்கு அவங்களுக்கு? அவங்களோட மன வளர்ச்சி எப்படி இருக்கு? அதான் நல்லா இருக்கு சார். இப்ப நான் எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன் சார். இது அந்த கால் தூக்கிக்கிறது, இந்த கையை பிடிச்சி எழுத அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே உண்டா இல்ல இப்பதானா? 15 வயசுல வந்துச்சு சார். சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் நல்லா இருந்தேன். அதுக்கு எங்க பார்த்தாலும் போய் பார்த்துட்டோம் சார். இது மருந்தே கிடையாது, தசை சிதைவு நோயினாங்க. அது சரியா தெரியலங்க. இது தசையில பிரச்சனையா இல்லை மூளையில் பிரச்சனையான்னு தெரியல. சில சமயம் மூளையில் பாதிப்பு இருந்தாலும் இந்த மாதிரி செரிப்ரல் பால்சின்ற மாதிரி வியாதி வரலாம். அவங்களுக்கு மூளை வளர்ச்சி குறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கும் இந்த மாதிரி காலை தூக்கி நடக்கிற வியாதி இருக்கும். சில பேர் தசையிலையும் நரம்புலையும் பாதிப்பு வந்தாலும் காலில் கொஞ்சம் வாக்கிங் ஆன் த டோஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நுனிக்காலில் நடக்கிற வியாதி வரும். கால் சதைகள் பிடிப்பு உண்டாகிறதுனால இதை நீங்கள் நரம்பியல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் பண்ணலாம்.
மெயினாக ஃபிசியோதெரப்பி தான் இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட். ஓகே ஃபைன். ஸோ ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்றது கிடையாது, நிச்சயமாக அதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. நரம்பு மட்டும் இல்லை, தசையை பாதிக்க, அதாவது மசில்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு வியாதியாக கூட இருக்கலாம். இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. ஸோ நியூராலஜிஸ்ட்டை நீங்கள் நிச்சயமாக சந்திக்கணும். அடுத்து நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள். நிர்மலா பேசுறேங்க, இந்தியில இருந்து. வணக்கம் நிர்மலா, சொல்லுங்க. என்னோட பிள்ளைக்கு 38 வயசு ஆகுது. சரிங்க. வயிறு ஒரு வயிற்று மேல யாராவது கை போட்டாலும் சின்ன குழந்தை படுத்தா கூட வலிக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்பிடும் பொழுது இந்த ஏதோ இந்த தொண்டையில வலது பக்கத்துல காதுக்கு கீழே வலிக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்க. அதனால எங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். ஓகே, கவலைப்படாதீங்க. டாக்டர் ஹரிபிரசாத் எங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நான் நிர்மலா பேசுறேன். சொல்லுங்கம்மா. என்னோட பிள்ளைக்கு 38 வயசு ஆகுது. அவங்களுக்கு வயசுல அப்படியே யாராவது கை போட்டாலும் சின்ன குழந்தை படுத்தா கூட வலிக்குதுன்னு சொல்றாங்க. சரி, எவ்வளவு நாளா இருக்குமா? இது ஒரு 6 மாசமா இருக்கு. முன்னாடி ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஸ்கேன் எடுத்தோம். சரி. அவரோட சூழ்நிலை அடுத்தது ஸ்டெப் பண்ண முடியல. எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணா திரும்ப நாங்க ஃபர்தரா அவருக்கு சொல்லி நாங்க எப்படியாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பிச்சுக்கோம். சரிம்மா. இப்போ இது அவர் சாப்பிடும்போது வலியெல்லாம் அதிகமாகுது, அது மாதிரி ஏதாவது இருக்குங்களாமா? அது மாதிரி எல்லாம் இல்ல, சாப்பிடும் பொழுது வலி இல்ல. அவருக்கு காரமா ஏதாவது சாப்பிட்டா வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோ யாராவது வயிற்று மேல கை போட்டா வலிக்குதுன்னு சொல்றாங்க. சரிம்மா. என்னோட வீட்டுக்காருக்கு கேன்சர் இருந்திருக்கு, அவருக்கு லங்ஸ் கேன்சர். சரி சரி. அதனால வேண்டிட்டு உள்ளுக்குள்ளார ஒரு சின்ன பயம், இது மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு ஒரு பயம். சரி. இப்போ உங்களுக்கு காரம் சாப்பிட்டாலாம் வலி வருதுன்றீங்க, வாந்தி அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பசியில் நார்மலாக எடுக்கலாம், ஒன்றும் பயப்படுற மாதிரி இருக்காதுமா. இருந்தாலும் நீங்கள் எண்டோஸ்கோப்பி ஒன்று போட்டு செக் பண்ணிக்கலாம், அது நல்லதுமா. ஓகே, டாக்டர் நாகராஜன் எங்கள் நரம்பியல் மருத்துவரும் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், இது தொட்டா வலிக்குது வயிற்றுல அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஒரு வகையான நரம்பு வியாதி தாங்க. அது பெரஸ்தீசியான்னு சொல்கிறது. அதே மாதிரி தொண்டையில் வலது பக்கம் காதுக்கு கீழே வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கிளாசோஃபெரிங்கியல் நியூராலஜியான்னு பேர். சில சமயம் முழுங்கும் போது இந்த மாதிரி வலிகள் வரும். இதுக்கான வைத்தியங்கள் இருக்குது. நீங்கள் நரம்பியல் டாக்டரை பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கேன்சர் அப்படின்ட்டு பயப்படாமல் நிச்சயமாக உங்கள் நியூராலஜிஸ்ட்டை போய் பாருங்கள், அதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்குமா, கவலைப்படாதீங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள். ஹலோ, குட் மார்னிங். செல்வி ஃப்ரம் திருச்சி. ஹாய், குட் மார்னிங் செல்வி, சொல்லுங்க. தைராய்டு சம்பந்தமான क्वेश्चन கேட்கணும். டாக்டர் நளினி எங்க எண்டோக்ரைனாலஜிஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் கேளுங்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், எனக்கு 3 இயர்ஸா தைராய்டு உடம்பு ஃபர்ஸ்ட் நல்ல குண்டா இருந்த மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு போய் செக் பண்ணப்ப அந்த மாதிரி தைராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ. சரி. தைரோசீட்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை ஃபர்ஸ்ட் 100 கொடுத்தாங்க, திரும்ப 25 80 கொடுத்தாங்க. சரி. அது ஆனா இன்னும் அதே லெவல்ல சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை குறைக்கிறதுக்கான வேற எதுவும் வழி இல்லையா? நீங்க தைராய்டு டெஸ்ட் திருப்பி செஞ்சீங்களாமா? திரும்ப செஞ்சதுல அவர் இன்னும் அதிகமா தான் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சில பேருக்கு இந்த மாதிரி 125 மைக்ரோகிராம் வேண்டி இருக்கும். அது சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. ஆனால் தைராய்டு குறைவான வியாதி வந்ததுன்னா எப்பவுமே தான் இருக்கும். நீங்க எப்பவுமே இந்த மாத்திரையை சாப்பிடணும். இதுக்கு வேற என்ன ஃபுட்டு வழியில என்னென்ன எடுத்துக்கலாம், என்னென்ன எடுத்துக்கூடாது? உங்களுக்கு கழுத்துல வீக்கம் இருக்கா? தைராய்டு வீக்கம்? எனக்கு என்ன இப்போதைக்கு பிரச்சனை இருக்குன்னா, எங்கேயாவது கொஞ்சம் மாடி ஸ்ட்ரெச்லாம் நடந்தோம்னா மூச்சு வாங்குது. வெயிட் எவ்வளோ இருக்கு? ரொம்ப டயர்டு. வெயிட்டும் 69 இருக்கு. 55 ஹைட்டு, 165 ஹைட்டு, 69 வெயிட். உங்களுக்கு மூச்சு வாங்குறது என்ன வயசு உங்களுக்கு? 37. சரி, நீங்கள் எதுக்கும் ஒரு ஹார்ட் செக்அப் பண்ணிக்கங்க. ஹார்ட்ல எல்லாம் சரியா இருக்கான்னு. வெயிட் குறைச்சா மூச்சு வாங்குறது நிற்கும். தைராய்டு மாத்திரையை நிறுத்தக்கூடாது. கழுத்துல வீக்கம் இல்லைன்னா நீங்க பத்தியம் எதுவும் வேண்டியதில்லை. சரி. ஃபுட்ல வேற எதுவும் வெயிட் எதுவும் எடுத்துக்க கூடாது. கால்சியம் சாப்பிடணுமா, சாப்பிடக்கூடாதா? கால்சியம் சாப்பிட்டா தப்பு இல்லைம்மா, சாப்பிடுங்க. ஓகே ஓகே மேம். ஸோ தைராய்டு அப்புறம் அந்த மகளிர் அவங்கள்ட்ட ஒரு क्वेश्चन எனக்கு கேட்கலாமா? டாக்டர் ஆர்த்தி உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா. எனக்கு பிரஸ்ட்ல மேடம் ரைட் சைடு பிரஸ்ட் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாவே இருக்குது. ஒரு அன்ஷேப்பா இருக்கு, வெயிட்டா இருக்கு. ஓகேம்மா, நீங்க தொட்டு பார்க்குறப்போ இல்லை குளிக்கிறப்போ ஏதாவது கட்டி மாதிரி உங்களுக்கு ஏதாவது தென்படுதுங்களா?
அப்படிதான் எதுவும் இல்ல. ஆனா எனக்கு அது மாதிரிலாம்ன்றப்ப அன்ஷேப்பா தெரியுது கொஞ்சம். ஓகேம்மா, உங்க வயசு என்ன சொன்னீங்கம்மா? ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 37. 37. உங்களோட அம்மா இல்ல உங்க ஃபேமிலியில யாருக்காவது மார்பகத்துல புற்றுநோய் அந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்டரி இருக்குங்களா? இல்ல இல்ல இல்ல. சரிம்மா, பயப்பட வேண்டாம்மா. மேமோகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அது வேணா எடுத்து பார்த்துக்கலாம் நீங்க. இல்ல டாக்டர் கிட்ட போனா அவங்க வந்து பரிசோதனை பண்ணிட்டு அவங்களும் கிளினிக்கலா ஒரு அளவு சொல்ல முடியும். அவங்க வேணும்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க. மேமோகிராஃபி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட நிச்சயமாக நீங்கள் சந்திக்கணும். பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் மேமோகிராஃபி தேவை அப்படின்றது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் தைராய்டு கண்டிஷனுக்கு கால்சியம் எடுத்துக்கலாம். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆயத்தட்டு கேள்விகள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் ஃபாத்திமா. நான் நாகர்கோயிலிருந்து பேசுறேன். வணக்கம் ஃபாத்திமா, சொல்லுங்க. பையனுக்கு வந்து யூரின் ப்ராப்ளமா இருக்கு மேடம். சொல்லுங்க. ஒரு 6 வருஷம் சொட்டு சொட்டு ஆட்டு நீர் போயிட்டே இருக்கு. சரிங்க. அதுக்கு வந்து நான் எல்லா இடம் பார்த்துட்டேன், ஒரு இடம் கிளியர் ஆகல மேடம். அப்புறம் முதுகுக்கு வந்து ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்த பிறகு முதுகு தண்டு வந்து கீழே உள்ள போன் வந்து மூடல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. டாக்டர் நாகராஜன் எங்க நியூராலஜிஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. இது யாருக்காக நீங்க கேக்குறீங்கம்மா? ஹலோ, இது யாருக்காக கேக்குறீங்க, உங்களுக்கா இல்ல பையனுக்கு வயசு என்ன? வயசு 11. சரி, பின்னால முதுகுல மூடலன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பேர் ஸ்பைனா பைஃபிடான்னு பேரு. யூரின் போறது சொட்டு சொட்டா போய்கிட்டே இருக்கு, கண்ட்ரோல் இல்லைன்றீங்க இல்லையா? ஆமா. இது வந்து வேற காலில் நடக்கிறதுல சக்தி எதுவும் குறைவா இருக்குதா, பலன் குறைவா இருக்குதா? இல்ல சார், அப்படிலாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல. சொரணை காலெல்லாம் சொரணையெல்லாம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. சரி, நீங்க நியூரோ சர்ஜன் பாத்தீங்களா இது விஷயமா? இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் தான் பண்ணது. அதுக்கு பிறகு இதனால கிளியர் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அதனால நானும் நேற்று முதல் போயிட்டு தான் வந்தேன். ஒரு ப்ராப்ளம் இல்ல, அவனுக்கு வயசு ஒரு 15 வயசு வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பிளாடர் ட்ரைனிங் கொடுக்கலாமா? நரம்புகள் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது பெட்டரு. நரம்புகளில் பாதிப்பு இருக்குது, அது இந்த ஸ்பைனா பைஃபிடால சில சமயம் இந்த நரம்புகள் போய் வெளியே இது பண்ணிக்கிட்டு இருக்குது, மேலே இருக்க கவரிங்கை டச் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கான சர்ஜரி இருக்குது. அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மேற்கொண்டு இந்த பிளாடர் ட்ரைனிங் சொல்கிற ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கும். ஓகே, யூராலஜிஸ்ட்டும் இருக்காங்க டாக்டர் செந்தில். ஸ்பைனா பைஃபிடாக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம், பிளாடர் ட்ரைனிங் கொடுக்கலாம்? இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து யூஸ்வலாக இப்போ நீங்கள் அந்த சிறுநீர் போகிறதுக்கு வெளியே இருக்க பாதைக்கு போகிற நர்வ்ஸ் எல்லாமே அந்த பின்னாடி அந்த ஸ்பைனில் தான் வெளியே போகணும். ஸோ பின்னாடி ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்குன்றப்ப சிறுநீர் பை அண்ட் சிறுநீர் பாதைக்கு போகிற நர்வில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரியோ இல்லை யூரின் வந்து ஃப்ரீயாக போகாத மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது. அதை மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணி சரி பண்ண முடிஞ்ச ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை ஆப்ரேட் பண்ணி சரி பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இப்போ சைல்டுக்கு வந்து பிளாடர் ட்ரைனிங் தான் சொல்லுவோம். இப்போது யூரின் வந்து சில பேருக்கு கண்ட்ரோல் இல்லாமல் லீக்காக போகிற மாதிரி இருக்கும். ஸோ யூரின் போகிற சென்சேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு 1 hour once 2 hours once நீங்களே போய் யூரின் போகிற மாதிரி, அண்ட் ஒரு தடவை யூரின் போயிட்டு வந்த அப்புறம் ஃபுல்லாக காலி ஆகாத மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்தால் ஒரு 5 minutes கழிச்சு டபுள் வாய்டிங் அப்படின்னு சொல்லுவோம், 2வது தடவை போயிட்டு வர மாதிரி. அண்ட் ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock மேலே ஃப்ளூயிட்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நைட் இந்த லீக் வந்து கம்மியாக இருக்கும். இந்த நரம்பு பிரச்சனை இம்ப்ரூவ் ஆக ஆக நம்ம இந்த பிளாடர் ட்ரைனிங் இம்ப்ரூவ் ஆகிறவ கண்ட்ரோல் வந்து பெரும்பாலும் தானாக வந்துடும். சப்போஸ் இது வந்து டிலே ஆச்சுன்னா அதுக்குரிய மாத்திரை மருந்துகளும் வேறு சில மெத்தட்களும் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் டாக்டர் நேராக போய் கன்சல்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நீங்கள் டாக்டர் சொன்ன முறைகள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பிளாடர் கண்ட்ரோல் செய்யலாம், அது சாத்தியம். தொடர்ந்து உங்கள் ஆரோக்கியம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு ஸ்டே டியூன்ட். இது 6 டாக்டர்கள் ஆர்த்தெட்டு கேள்விகள். உங்களோட எவ்ரிடே ஹெல்த் டோஸ். இது 6 டாக்டர்கள் ஆர்த்தெட்டு கேள்விகள். லைவாக எங்கள் டாக்டர்ஸ் எங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் பேசலாம், உங்கள் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தெட்டு கேள்விகள். ஹலோ ஹலோ ஹலோ, என் பேர் மீனா, நான் அம்பாசமுத்திரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க, பேசுங்கம்மா, டாக்டர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லுங்க. ஓகே ஓகே. என் குழந்தைக்கு 4.25 வயசு ஆகுது. சரிங்க. அவளுக்கு மேல 2 பல்லு சொத்தையா இருக்கு, நடுவுல 2 பல்லு சொத்தையா இருக்கு. சரிங்க. இவருக்கு வலி எந்த தொந்தரவும் இல்ல.
சரிங்க. அது பக்கத்துல இந்த டென்டல் கிட்ட கேட்டதுக்கு அவங்க இப்போதைக்கு புடுங்க வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு கழிச்சு இன்னும் 4 சின்ன பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா, உங்க கேள்வி என்ன? டாக்டர் சிகிவகனன் எங்க டென்டிஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. ப்ராப்ளம் வருமா இல்ல இப்பவே பிடுங்கிறது நல்லதான்னு கேட்கலாம். டாக்டர் சிகிவகனன். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க குழந்தைக்கு 4 வயசு அப்படின்றீங்க, பல் முன்னாடி 2 பல் எல்லாமே சொத்தையா இருக்குன்றீங்க. கண்டிப்பா இந்த வயசுல பல் எடுக்க வேண்டாமா? ஏன்னா அந்த பால் பல் விழுந்துட்டு அடுத்து அந்த பெர்மனன்ட் பல் அந்த இடத்துல முளைக்கிறதுக்கு 6ல இருந்து 7 வயசு ஆகும். ஸோ இப்போ பால் பல்லெல்லாம் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பெர்மனன்ட் பல் முளைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பல் எதுவுமே எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற டென்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பல் சொத்தையெல்லாம் எடுத்துட்டு சாதாரண ஒரு ஃபில்லிங் பண்ணாவே போதும். அதுக்கு மேலே அந்த பல்லுக்கு இப்போதைக்கு வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம். 6 வயசில் தானாகவே அந்த பல்லு விழுந்துடும், அந்த பல்லு எடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ மில்க் டூத் அதாவது பால் பல்னால அது எடுக்கிறது தேவையில்லை. இதாங்க மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 10 கேள்விகள். வணக்கம் நேயர். ஹலோ, குட் மார்னிங். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? தாமோதரன் ராயபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. எனக்கு நரம்பியல் டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் நாகராஜன் எங்க நியூராலஜிஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. சொல்லுங்க சார். ஹலோ, எனக்கு 52 வயசு ஆகுது சார். சொல்லுங்க சார், கேட்குறேன். என் தலையில ஒரு மாதிரி சத்தம் வந்துகிட்டே இருக்குது. இது ஒயின்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அது ரொம்ப நாளா வந்துட்டு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஒன்றும் சரியாகல. மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு சத்தம் காதுல வருதா தலையில இருந்து வருதா ஒன்றும் தெரியல. உங்களுக்கு காது நல்லா கேக்குதா? காது நல்லா கேக்குதா? காது ஒரு காது கேட்கல. காது டாக்டர் பார்த்துட்டீங்களா? பார்த்தேன். அவர் என்ன சார் தலையில நீர் கோத்துட்டு இருக்குதுன்னு மாத்திரை கொடுத்தாரு. சரி, இங்கே பாருங்க, இந்த வயசுல சில சமயம் காதுல சத்தம், காது கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு வகையான வியாதி காரணம். அது நரம்பு, காதில் போகிற நரம்பை பாதிப்பு வர்றதுனால வர்றது. இதுக்கு பேர் மீனியஸ் டிசீஸ்னு பேர். இதுக்கு வைத்தியங்கள் உண்டுங்க. மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாம் கொஞ்சம். ஆனால் இதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. மருந்து சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் சத்தம் குறைவாக கேட்கலாம். காது கேட்காம இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், அதில் மாற்றங்கள் வராது. சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைக்கலாம். வேறு காரணங்கள்னு பார்த்தா காது கேட்கறத தவிர மூளையில் பிட்யூட்ரி கிளாண்ட்ஸ்ன்றதில் சில சமயம் அந்த இடத்துல பிட்யூட்ரி கிளாண்ட் போக மிச்ச இடத்துல கொஞ்சம் இந்த சிஎஸ்எஃப் எம்டி செல்லான் சிண்ட்ரோம் இருக்கும். அதுலேயும் நீர் உள்ளே போய் வெளியே வரும்போது அந்த மாதிரி தலையிலேருந்து சத்தம் கேட்குற மாதிரி இருக்கலாம். மேற்கொண்டு மூளையில் இருக்கிற இரத்த குழாய்களில் சில சமயம் மிஸ்கனெக்ஷன் ஆகும்போது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் மால்ஃபர்மேஷன் வரும்போது இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கலாம். இதுக்காக ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறது பெட்டர். அதுக்கப்புறம் உங்கள் காது டாக்டரை பார்க்குறதும் நல்லது. இது ரெண்டையும் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிடும், அதுக்கான வைத்தியமும் பண்ணலாம். டாக்டரோட ஆலோசனையை மறக்காதீங்க நேர். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 10 கேள்விகள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் சிந்து. சொல்லுங்க தியோ, தைரியமா பேசுங்க, எங்க டாக்டர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க. என் பேர் சிந்து. நான் இப்போ 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஓகே தியோ. இப்போ வந்து எனக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்லிட்டு தைராய்டு ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் பிபி வேறு இருக்குன்னாங்க, ஹை பிபியாக இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. இதனால குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு தெரியும். ஓகே, தைராய்டு மற்றும் சுரப்பி நோய் மருத்துவர் டாக்டர் நளினி முதல்ல உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர், உங்களுக்கு இது முதல் குழந்தையாம்மா? ஆமாம் மேடம். சரி, இப்போ வந்து தைராய்டு இப்போ ப்ரெக்னென்சியில் குறைச்சலாக இருந்தால் அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிடலாம். அதனால குழந்தை ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ரெகுலராக தைராய்டு மாத்திரை எடுங்க. அப்பப்போ தைராய்டுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கிங்க. எந்த அளவு மாத்திரை சாப்பிட்டு தைராய்டு நார்மலாக இருக்கோ அதே அளவு மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஓகே டாக்டர் ஆர்த்தி. அம்மா, பிபி வந்து எப்பத்துலேருந்து இருக்குமா? எவ்வளோ மாசமாக பிபி மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க? செகண்ட் மந்த்லேயே செக் பண்ணாங்க, அப்போவே பிபி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா, தொடர்ந்து கண்டிப்பாக பிபி மாத்திரைகள் போடணுமா? மாத்திரைகள் போடலைன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மாத்திரைகள் போட்டுக்கோங்க. அப்பப்போ பிபி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். தைராய்டு மாத்திரையும் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கலாமா? ஓகே ஃபைன். சேஃப் ப்ரெக்னன்சிக்காக நீங்கள் வந்து பயப்படலாம், அந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடாது. பட் தைராய்டு அண்ட் பிபி மாத்திரைகள் ரெண்டுமே சாப்பிடலாம், நார்மல் ப்ரெக்னன்சி ஆகும். ஸோ கவலைப்படாதீங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 10 கேள்விகள். வணக்கம். வணக்கம் மேடம், நான் திண்டுக்கல்ல இருந்து அக்யூம்ல பேசுறேன் மேடம். சொல்லுங்க.
மேடம் எனக்கு எது சாப்பிட்டாலும் எது கணிச்சிட்டே இருக்கு மேடம். ஓகே. அது போய் இங்க திண்டுக்கல் லோக்கல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். அவங்க எண்டாஸ்கோபி போட்டு பார்த்தாங்க. சரிங்க. போட்டு பார்த்துட்டு அவங்க இது மாதிரி வந்து உள்ள வந்து கிட்டன் செரிமியான்னு போட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்க, கவலைப்படாதீங்க. எங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் ஹரிபிரசாத் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் ஹரி சொல்லுங்க சார். ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க சார்? சார் இது எது சாப்பிட்டாலும் எது கணிச்சு இல்ல ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க சார்? சார் எண்டோஸ்கோபி ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னு கேட்டு. சார் ஆர்டிகல் கிட்டன் செரிமியான்னு போட்டுருக்காங்க சார். ஹர்னியா அதுக்கு முன்னாடி என்ன சார்? எது கணிச்சிட்டே இருந்துச்சு சார். எது சாப்பிட்டாலும் வந்து திரும்ப எது கணிச்சு வர மாதிரியே இருந்துச்சு. சரி, எவ்வளவு நாளா இருக்கு சார் இது மாதிரி? சார் ஒரு 2.5 years இருந்துச்சு சார். ஏஜ் என்ன சார் இப்போ? சார் ஏஜ் என்ன சார் இப்போ? ஏஜ் எனக்கு 38 சார். சரி, வாமிட்டிங் அது மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? எஸ் சார். எது சாப்பிட்டாலும் எப்படி மேலே எடுத்துட்டு வர மாதிரி இருக்குங்களா? ஆமா ஆமா சார். ஆமா சார், தண்ணி குடிச்சிட்டு வர மாதிரி இருக்கு சார். சரி, இப்போ நீங்கள் உங்களோட இது வந்து சொல்கிறது அர்னியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் நீங்கள் சில மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கணும் சார். மெடிசன்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் அது இல்லாமல் சாப்பிட்ட உடனே நீங்கள் இப்போ லை டவுன் படுக்கக்கூடாது. ஒரு 1.5 hours 2 hours கேப் தரணும். படுக்கும்போது தலையணையில் வந்து 2 தலையணை வச்சு படுத்துக்கணும். உங்களுக்கு அந்த எண்டோஸ்கோபி போட்டுட்டு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றதை பொறுத்து ஹர்னியானா ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லாட்டி மெடிசன் பார்க்கணும் சார். ஓகே ஃபைன். ஸோ ஹர்னியாக்கான ப்ரொசீஜர்ஸ் ட்ரீட்மெண்ட் நீங்கள் செய்யலாம். அதே போல் நீங்கள் வந்து சாப்பிட்ட பிறகு நீங்கள் இமீடியட்டாக படுக்கக்கூடாது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நீங்கள் ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்ணலாம். இதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. தொடர்ந்து உங்கள் ஆரோக்கியம் பற்றி பேசலாம். பட் இது எல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு ஸ்டே டியூன்ட். இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்வி. வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் ஹெல்த் ஷோ 6 டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள். லைவாக எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம், கன்சல்ட் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் 0444459444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ வணக்கங்க, சேலத்துலேருந்து சவுந்தரராஜன் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சவுந்தரராஜன். எனக்கு வந்து ப்ராஸ்டேட் கொல்லாப்ஸ் இருக்குங்க. தசை வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க, யூரின் போக முடியாம. சரிங்க. 15ஆம் தேதி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சேலத்துக்கு. சரிங்க. அவங்க வந்து யூரின் போக முடியாது. அப்போதைக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டியூப் ஒன்று சொருகி விட்டாங்க. சரிங்க. அது டியூப் சொருகி விட்ட பிற்பாடு கொஞ்சம் யூரின் ஃப்ரீயா போச்சுங்க. ஆனா ஒவ்வொரு தடையும் யூரின் வரும்போது ஃபர்ஸ்ட் மோசன் வர மாதிரி தான் இருக்கு. அந்த மோசனுக்கு வந்து நான் ஆசன வாயில கொஞ்சம் கை விட்டு தூண்டி விட்ட பிற்பாடு தான், ஆனா மோசன் வர்றதில்ல. அப்பதான் யூரின் ஃப்ரீயா வருது. அதுவரை எனக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு. இது பண்ண பிற்பாடு அப்படியே தாங்க இருந்ததுங்க. சவுந்தரராஜன் வந்து நீங்க கவலைப்படாதீங்க, எங்க யூராலஜிஸ்ட் டாக்டர் செந்தில் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் செந்தில் இல்ல, அவங்க வந்து ஆபரேஷன் பண்ணனாங்க. எனக்கு ஆஸ்மா இருக்கிறதுனால அது குறைச்ச பிற்பாடு தான் பண்ண முடியும். அது முதல் அனஸ்திய கொடுத்தா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதனால அது குறைச்ச பிற்பாடு தான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதனாலதான் சொல்றாங்க. அது வேற இதுல ஏதாவது நல்லா பண்ண முடியுங்களா? மிஸ்டர் சவுந்தரராஜன், உங்களுக்கு வயசு என்ன சார்? 57. 57. சுகர் பிரஷர் எதுவும் இருக்குங்களா? சுகர் பிரஷர் எதுவுமே இல்லை சார். இப்போ வந்து உங்களுக்கு யூரின் போகிறதுக்கு டியூப் போட்டிருக்காங்க, அப்படி தானே? ஆமா, ஆப்ரேட்டர் அப்படிதான் இருக்குங்க. இல்லை சார், இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனைன்றது வயசு ஆக ஆக நிறைய பேருக்கு வருது. இந்த ப்ராஸ்டேட்ன்றது நார்மலாக எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரு சத வளர்ச்சி மாதிரி இருக்கும். வயசாக வயசாக அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும். இது பெருசாகிறதால அந்த யூரின் பிளாக் ஆகுறது, விட்டு விட்டு போகிற இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதுக்காக தான் உங்களுக்கு டியூப் போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த யூரின் போகிற மாதிரி ஃபீலிங் இருக்குது, மோஷன் வர மாதிரி ஃபீலிங் இருக்குன்றது வந்து அந்த டியூப் உள்ளே இருக்க உணர்ச்சி வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் வர சென்சேஷன் தான். பட் டியூப் எடுத்த அப்புறம் இது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இதுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வா அப்படின்னா பெரும்பாலும் இது மாதிரி வந்து உங்களுக்கு யூரின் வந்து மெல்லிசாக போயிட்டு இருக்கு, ஆனால் டியூப் போடுற நிலைமைக்கு வரலை அப்படின்னா மாத்திரை மருந்தில் சரி பண்ண முடியும். பட் டியூப் போடுற அளவுக்கு உங்களுக்கு யூரின் அடப்பாக இருக்குன்றப்ப இதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கிறது நல்லது. ஆப்ரேஷன் வந்து இப்போ லேசர் மூலமாக பண்ணுறது, எண்டோஸ்கோபி மூலமாக பண்ணுறது, வெளியே காயம் அது மாதிரி எதுவும் இருக்காது. பட் ஆப்ரேஷன் வந்து மேஜர் ஆப்ரேஷன் தான். உங்கள் ஆஸ்மா இருக்குன்னா ஆஸ்மாவை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி யூரின் அடப்பான்றதுக்கு மாத்திரை மருந்துகளை விட ஆப்ரேஷன் பெட்டர் ட்ரீட்மெண்ட். தற்காப்புக்கு முயற்சிகளுக்கு சரியான முயற்சிகள் எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது சேஃப்டி தான். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு, உங்கள் மெடிக்கல் சுச்சுவேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. நிச்சயமாக உங்களோட ஆஸ்தமா கண்ட்ரோல் செஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் செய்ய முடியும். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆர்த்தடிக் கேள்விகள்.
ஹலோ வணக்கம் மேம். நான் மதுரையிலேருந்து ஜெனிஃபர் பேசுகிறேன் மேம். வணக்கம் ஜெனி, சொல்லுங்க மேம். எனக்கு வந்து ஒரு 2.5 years முன்னாடி ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆச்சு மேம். ஓகே. இப்போ நான் பீரியட்ஸ் அப்போ ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது, பெயினாக இருந்தனால நான் டாக்டர் கிட்ட கேட்டப்போ அவங்க ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க மேம். நான் 1 month டேப்லெட் சாப்பிட்டேன். சரிங்க. ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே இல்லை மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு ஒரு ஓகே ஜெனி, கவலைப்படாதீங்க. டாக்டர் ஆர்த்தி, எங்கள் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஒப்ஸ்டிட்ரிஷியன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் ஆர்த்தி. தேங்க்யூ மேம். அம்மா, இப்போது எண்டோமெட்ரியோசிஸில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குமா. அது வந்து முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து முட்டைப்பையில் வந்து வேறு ஏதாவது அந்த மாதிரி அந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கான சாக்லேட் சிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை மேம், அது மெஷர் ரெக்டஸ் மசில்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3.5 cm × 1.6 cm அந்த சைஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். அம்மா, இது வந்து உங்களுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் ஆச்சுங்களா, நார்மல் டெலிவரியாம்மா? சிசேரியன் தான் மேம். ஷீ இஸ் a preterm baby too. 7 monthsலயே பிறந்துட்டா. ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு வந்து அந்த எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது வந்து அந்த முன்னாடி ஆப்ரேஷன் ஆன தழும்புல இருக்குன்னு சொல்றாங்களா, இல்ல உள்ள வந்து கர்ப்பப்பை? இல்ல மேம், கர்ப்பப்பைக்கு வெளியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா. அம்மா, இது நீங்க பயப்பட வேண்டாம். இப்போ அது எண்டோமெட்ரியோசிஸ் வந்து முன்னாடி ஸ்டேஜஸ்ல இருக்குது, அதாவது ரொம்ப சின்ன சின்ன புள்ளிகளா இருக்கு, ரொம்ப எக்ஸ்டென்சிவா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அதுக்கு டேப்லெட்ஸும் இருக்கு. டேப்லெட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கன்சீவ் ஆகணும்னாலும் அதுக்கும் வந்து நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் IUI அந்த மாதிரி ஏதாவது முறைகள் கடைபிடிச்சு நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது மாதிரி உங்களுக்கு வலி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதுக்கான டேப்லெட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாமா. டாக்டரோட ஆலோசனை மறக்காதீங்க. ஜெனி வணக்கம், இது 6 டாக்டர்கள் ஆத்திட்டு கேள்விகள். வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சத்யா, சென்னையிலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சத்யா. ஏஜ் வந்து 25. ஓகே. எனக்கு வந்து கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. சார் கிட்ட பேசணும். ஓகே, எங்க யூராலஜிஸ்ட் டாக்டர் செந்தில் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு உடம்புக்கு? ஹலோ, உங்களுக்கு வலி எதுவும் இருக்காமா இல்ல எதேச்சியா கண்டுபிடிச்சதா ஸ்கேன்ல? இல்ல டாக்டர், வலி மண்டே வந்து அதிகப்படியான பெயின் இருந்தது. பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. சரிம்மா. ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்ததுல வந்து லெஃப்ட் சைடுல தான் பெயின் அதிகமா இருந்தது. ஸோ லெஃப்ட் சைடுல வந்து கிட்னில 5.2 mm. சரிம்மா. ரைட் ஹேண்ட் சைடுல வந்து 2.2 mm 2.5 mm சொல்லி 3 ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா. அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க 5.2 mm ஸ்டோன் தான் வந்து பெயினா இருக்கு. இது வரைக்கும் எனக்கு 4 times பெயின் வந்தது. 4 times வந்து பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் தான் போட்டேன். யூராலஜிஸ்ட் டாக்டர் பார்த்தேன். ஒரு 7 daysக்கு டேப்லெட் கொடுத்தாரு. டேப்லெட் சாப்பிடுங்க கியூர் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. பட் அதுக்குள்ளே எனக்கு 4 times பெயின் அதிகமாகவே. இப்போ இந்த 5.5 mm ஸ்டோன் வந்து கிட்னிக்குள்ள இருக்கா இல்ல இந்த யூரின் டியூப்ல அடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? யூரின் டியூப்ல தான். நேற்று வந்து பார்த்தோம். நேற்று யூராலஜிஸ்ட் பார்த்தது அவர் சொன்னாரு மிடில்ல தான் இருக்கு, உள்ள இல்ல மிடில்ல தான் இருக்கு. வர டியூப் வழி வந்து உங்களுக்கு சின்னதா இருக்கிறதால உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 5.2 mm. அந்த டியூப் வர வழியில வந்து இன்னும் இருக்கு டியூப் சின்னதா தான் இருக்கும். ஸோ வரும்போது பெயின் இருக்கும். உங்களால பெயின் தாங்க முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா வந்து டியூப் போட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன சின்ன கல் வந்து கிட்னில தான் உருவாகும். இந்த கிட்னில உருவாகிற கல் வந்து இந்த டியூப் மூலமா கீழே வரும். கல் வந்து ஒரே இடத்துல இருந்தா வலி இருக்கவே இருக்காது. கல் வந்து அந்த டியூப் வழியா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வரும்போது உங்களுக்கு வலி இருக்கும். அந்த கல் இறங்குறது தான் உங்களுக்கு வலியா வெளியே தெரிகிறது. இப்போ இந்த இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கல் சைஸை பொறுத்து இருக்குது. இப்போ 5 mm கல்லுலாம் பெரும்பாலும் நம்ம மாத்திரை மருந்தில் கண்ட்ரோல் பண்ணி தானாக யூரின்லேயே வெளியே வந்துடும். சப்போஸ் ஒரு 8 mm மேலே போனால் கல் வெளியே வர்றது சிரமம். ஸோ அதுக்காக தான் உங்கள் டாக்டர் வந்து ஒரு 7 நாள் டைம் கொடுத்து மாத்திரை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மாத்திரை போட்டு தானாக கல் வெளியே வந்துருச்சுன்னா நமக்கு ஆப்ரேஷன் அவாய்ட் பண்ணிடலாம். அந்த ரீசனுக்காக தான் இது. இப்போ சப்போஸ் நம்ம மாத்திரை போட்டும் வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபீவர், ஜுரம் மாதிரி எதுவும் வருது, இல்லை வந்து கல் வந்து நகர்ந்து வெளியே வர மாட்டேங்குது, அதே இடத்துல தான் இருக்குன்ற பட்சத்தில் வந்து இந்த 7 days வெயிட் பண்ண அப்புறம் ஒரு எண்டோஸ்கோபி மாதிரி பண்ணி லேசர் வச்சு கல்லை பிரேக் பண்ண வேண்டியிருக்கும். அது வரைக்கும் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான். வலி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக எண்டோஸ்கோபி பண்ணி கல்லை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற சைஸ் 5 mm ஸ்டோனுக்கு தானாக ஆப்ரேஷன் இல்லாமல் கல் வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இந்த 7 days விண்டோ பீரியட் அப்படின்றது வெயிட் அண்ட் வாட்ச், அதாவது அந்த கல் தானாக வெளில வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் அந்த நேரம் கொடுத்துருக்கு. டாக்டரோட ஆலோசனையை மறக்காதீங்க. தொடர்ந்து எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட உங்கள் கேள்விகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். பட் இது எல்லாமே ஒரு சின்ன பிரேக்கு பிறகு ஸ்டே டியூன்ட். இது 6 டாக்டர்கள் 68 கேள்விகள். உங்களோட
உங்களோட எவ்ரிடே ஹெல்த் ஷோ இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள் லைவாக எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044455964444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் மேடம், பிரியா. நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க. ஹாய் பிரியா, சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து சாக்லேட் சிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓவேரியன்ல. ஓகே, அது வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குங்க. அதுக்கு மெடிசன் இருக்குங்களா மேம்? ஓகே டாக்டர் ஆர்த்தி, எங்கள் obstetrician and gynecologist உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் அம்மா, சாக்லேட் சிஸ்ட் கரையறதுக்காக மெடிசின்ஸ் எதுவும் கிடையாதுமா. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களாம்மா? கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இருக்கா மேம், ஒரு பையன் இருக்கான் 5 வயசுங்க. ஓகே, அது நார்மலா நீங்க கன்சீவ் ஆயிட்டீங்க? நார்மலா கன்சீவ் ஆயிட்டேன் மேடம். ஓகேம்மா, இப்போ ரெண்டாவது குழந்தை எதுவும் பிளான் பண்றீங்களாம்மா? இல்லைங்க மேடம், அப்படி எதுவும் இல்லைங்க. ஓகேம்மா, இது வந்து ஆப்ரேஷன் முறையில் அகற்றிடலாமா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது கரைக்கிறதுக்கு மருந்து எதுவும் இல்லைம்மா. சரி மேடம், திரும்ப இப்போ ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப வரும்னு சொல்றாங்க மேடம். அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்மா. அது ரொம்ப முழுசா அகற்றணும். அது அகற்றப்போ இப்போ நம்ம நெக்ஸ்ட் குழந்தை ஏதாவது பிளான் பண்றோம்னா அந்த முட்டைப்பை அதோட சேர்த்து அகற்றிட்டோம்னா அது கொஞ்சம் கம்மியாகும். ஆபரேஷனும் பண்ணிக்கலாம்னு இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? நீங்க ரெண்டுமே சேர்த்து பண்ணிக்கலாம். வருமா மேடம்? வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு என்ன மேடம் பண்ணணும்? அப்படி வந்துச்சுன்னா அது வந்துருச்சுன்னா ரொம்ப சின்னதா இருந்துச்சு, இந்த மாதிரி பெரிய சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகலன்னா மெடிசன்ஸ் கொஞ்ச நாள் வேணா கொடுக்கலாமா. அப்படி இல்லைன்னா அது திருப்ப ஆப்ரேஷன் முறையில தான் அகற்ற வேண்டியதா இருக்கும். சரிங்க மேடம். போன மாசம் நாங்க பண்ணப்ப 4 சென்டிமீட்டர் இருந்ததுங்க. இப்போ 5 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே, உடனே பண்ணணுங்களா இல்ல எத்தனை நாள் கழிச்சு பண்ணலாம் மேடம்? இது ரொம்ப பெருசாயிட்டே இருக்கிறப்ப இது திருகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வலி அந்த மாதிரி எமர்ஜென்சியா பண்ண வேண்டியது வரலாம். நீங்க வந்து இது பெருசாயிட்டே இருக்கிறங்கிறப்ப பண்ணிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டரோட ஆலோசனையை மறக்காதீங்கம்மா. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சிவா மேடம், புதுக்கோட்டையில பேசுறேங்க. வணக்கம் சுப்பிரமணியம், சொல்லுங்க. டாக்டர் பேசுறேன். டாக்டர் ஹரிபிரசாத் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. சார், எனக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளமா இருக்கு சார். வந்து ஒரு 4-5 வருஷமா இருக்கு சார். கோயம்புத்தூர் ஜிம்ல பார்த்தோம். சரி. அப்போ வந்து உங்களுக்கு வந்து உணவு தெரியுமா, டைஜஸ்ட் ஆகிற ஆசிட் வந்து அதிகமாக சுரக்குது, அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னாங்க. சரி. அப்போ ஜிண்டாக் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன் சார். அதை முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ ஒமி மாற்றினாங்க. இப்போ ஒமி டீ போட்டுட்டு இருக்கேன் சார். ரெகுலராக காலையில் ஒரு டேப்லெட் போட்டால் தான் அன்னைக்கு ஃபுல்லாக ஈவினிங் ஃபுல்லாக நல்லா இருக்கு. இல்லைன்னா வந்து பச்சை தண்ணி குடிச்சா கூட அப்படியே நெஞ்சு கடிச்சிட்டே இருக்கு. சரிங்க. அதுக்கு என்ன சார், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கேட்கலாம். எண்டோஸ்கோப்பிலாம் போட்டு பார்த்தாங்களா சார்? பார்த்தேன் சார். ஆசிட் அதிகமாக சுரக்குது அப்படிங்கிறாங்க. உணவு செரிக்கிறதுக்குள்ள ஆசிட் வந்து உங்களுக்கு அதிகமாக சுரக்குது. இல்லை, அப்படி சொல்கிறப்ப அதாவது அல்சர் அது மாதிரி புண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா? அது மாதிரி இல்லை சார், அது எதுவும் இல்லைன்னாங்க. இல்லை, ஆசிட் தான் அதிகமாக உங்களுக்கு உணவு செரிக்கிற ஆசிட் அதிகமாக சுரக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டைம் டைஜஸ்ட் ஆகிற டைம் வந்து உங்களுக்கு எடுக்கலிக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை, அப்படி சொல்லணும்னா அதுக்கு சில டெஸ்ட்லாம் பண்ணி ஆகணும் சார். அது ஜொல்லிங்கர் எலிசன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் செக் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அப்படி பண்ணாதப்ப அது மாதிரி எந்த அளவுக்கு அது சாத்தியம்னு தெரியல எனக்கு. அதுக்கு சில அதுக்கெலாம் வந்து எதனால் அதை சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு. அதுக்கு நிறைய அல்சர்ஸ்லாம் நிறைய இடத்துல இப்போ உணவு உங்கள் வயிற்று பகுதியிலையும் சரி குடல் பகுதியிலையும் அது மாதிரி வரவேற்கும். அது மாதிரி இருந்தால் தான் அது மாதிரி சந்தேகப்படலாம். அதெல்லாம் சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் இது பண்ணணும் சார். ஓகே, ஸோ எந்த சிண்ட்ரோம் அப்படின்றத அவங்க எப்படி, சிண்ட்ரோம் பேர் என்ன டாக்டர்? ஜாலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்க்ராலிங்கர் எலிசன். ஓகே ஃபைன். ஸோ இந்த சிண்ட்ரோம் வந்து எப்படி எல்லாரையும் இந்தியர்கள் மட்டும் நம்ம சாப்பாடு உணவு முறைகள்னால வரக்கூடிய விஷயமா இல்லை எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயமா? எல்லாருக்கும் வராது. ஓகே ஃபைன். ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது டாக்டர்? ரெகுலராக மெடிசின்ஸ் போட வேண்டியது இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்மளோட ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் பயப்படக்கூடிய விஷயம் வந்து இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற விஷயம்தான். ஸோ இந்த நரம்பியல் சம்மந்தமாக டாக்டர் நாகராஜன் அவங்க டயபெட்டிஸை டயக்னோஸ் பண்ண பிறகு என்னெல்லாம் முறைகள் செஞ்சு அவங்களோட நரம்பியல் வீக்கத்தை கம்மி பண்ணலாம், இல்லை அதோட டிட்டீரியோரேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? நரம்புகள் சர்க்கரை வியாதினால் பாதிக்கிறது ரொம்ப அதிகம். சில சமயம் சொல்லுவாங்க சர்க்கரை வரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே நரம்பு பாதிப்புனால தான் சர்க்கரையை கண்டுபிடிக்க முடிஞ்சது சில சமயம். அவ்வளோ தூரத்துக்கு அது டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாலேயே அந்த நரம்புகளில் போய் தாக்குற சர்க்கரைகள் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. நரம்புகள் பாதித்த பிறகு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் வைத்தியங்கள் இருக்குது ஒழிய பாதித்த பிறகு அதுக்கான வைத்தியங்கள் ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணணும் சுகரை, அதுதான் மெயின் எய்மாக இருக்கணும் உங்களோட ட்ரீட்மெண்ட். சுகரை கண்ட்ரோலாக வச்சுருக்கிற பட்சத்தில் நரம்புகள் பாதிப்பு ரொம்ப ரொம்ப குறைவு.
அப்படியே நரம்புகள் பாதிப்பு வந்தாலும் அதை ஏர்லியராக கண்டுபிடிக்கணும். அதுக்கான விட்டமின்ஸ் அந்த மாதிரி மருந்துகள் கொடுத்து சர்க்கரையையும் கண்ட்ரோல் பண்ணணும், நரம்புகள் வலி வீக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம்னா ஓரளவு நீங்கள் இந்த நரம்பு பகுதி பாதிப்புலேருந்து மீளலாம். ஓகே ஃபைன். ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்டோட முதல் அண்ட் ஃபைனல் சொல்யூஷன் என்ன அப்படின்றது சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது தான். அப்படி தான் உங்கள் நரம்புகளை நீங்கள் வந்து காப்பாற்றிக்க முடியும். தொடர்ந்து உங்கள் ஹெல்த் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இதெல்லாமே சின்ன பிரேக்கு பிறகு ஸ்டே டியூன்ட். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். இது உங்களோட எவ்ரிடே லைவ் ஹெல்த் செக்அப். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட லைவாக நீங்கள் பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மேடம், நான் என் பேர் பிரியா. நான் வந்து விருதுநகர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஹாய் பிரியா, சொல்லுங்க. நான் வந்து இப்போ ஏற்கனவே 2 தடவை கன்சீவா இருந்தேன் மேம். ஃபர்ஸ்ட் கன்சீவா இருந்தப்போ வந்து கன்சீவா இருக்கிறப்ப ப்ளீட் ஆகுது, அதுக்கான 3 மந்த்ஸுக்கான வளர்ச்சி இல்லை அப்படின்றதுனால வந்து அபார்ஷன் டாக்டரே வந்து அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து திரும்ப கன்சீவா இருந்தப்போ திரும்ப அந்த மாதிரி ப்ளீட் ஆகி அதுவா அபார்ஷன் ஆயிடுச்சு மேடம். இப்போ வந்து திரும்ப கன்சீவ் இருக்கேன் மேம். 3 மந்த்ஸ் ஆகுது. இப்போவும் வந்து அந்த மாதிரி ப்ளீடிங் வந்து இருக்குது. அதுக்கு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க கர்ப்பப்பைக்குள்ளேயே வந்து ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து இப்போ ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு மேடம். ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் எல்லாம் நிறைய ஏற்றினாங்க, டேப்லெட்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க மேடம். அதனால குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா, மன வளர்ச்சியிலோ இல்லைன்னா உடல் அளவுலயோ எதுவும் பாதிப்பு ஏற்படுமான்றதுதான் மேடம் என்னோட டவுட். ஓகே, கவலைப்படாதீங்கம்மா. டாக்டர் ஆர்த்தி எங்க ஒப்ஸ்டெட்ரிஷியன் கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் ஆமா, பிரெக்னன்சியில வந்து ரொம்ப சேஃபான மாத்திரைகள் மருந்துகள் மட்டும்தாம்மா கொடுப்பாங்க யாரு கைனகாலஜிஸ்ட் கொடுத்தாலும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஆனதுக்கு எதனால இந்த மாதிரி ஆச்சுன்னு ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க. அதோட ரிசல்ட் வச்சு தான் உங்களுக்கு இப்போது ப்ரெக்னன்சியில் வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், மாத்திரைகள் இன்ஜெக்ஷன் போடலான்னு பண்ணிட்டு இருப்பாங்க. கைனகாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுனா கண்டிப்பாக சேஃபாக பண்ணுவாங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணலாமா, பயம் இல்லை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் நேர். ஹலோ, நான் ஈரோட்ல இருந்து மஞ்சு பேசுறேன். ஹாய் மஞ்சு, சொல்லுங்க. டாக்டர் டென்டிஸ்ட் பேசணும்னு நினைக்கிறேன். டாக்டர் சிகி வகனன் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பையனுக்கு இப்போ 9 வயசு ஆகுதுங்க டாக்டர். சொல்லுங்க. ஆனா 8 வயசு வரைக்குமே அது தானாவே வந்து பல்லு விழுகலைங்க. அது வந்து உள்ளுக்குள்ள பல்லு வரைய முளைச்சது. அப்ப நாங்க போய் டென்டிஸ்ட் போய் புடுங்கிட்டு தான் வந்தோம் ஒரு 5 பல்லு. அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருங்களா, இல்ல அது ஏதாச்சும் தானா உலகத்துக்கு ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணோங்களான்னு கேட்குறேன். இல்ல இப்போ அவனுக்கு எந்தெந்த பல்லுலாம் எடுத்தீங்கம்மா? முன்னாடி இருக்கிற பல்லுங்களா இல்ல முன்னாடி? இப்ப மேல ஃபர்ஸ்ட் மேல 2 பல்லு, கீழ 2 பல்லு. சொத்தை வந்து எடுத்தீங்களா இல்ல பல்லு விழுறதுக்கு? பல்லு வந்து கீழ வந்து முளைச்சிருச்சுங்க டாக்டர். அதனால மேல அதுக்கு கேப் வேணும்னு நாங்க போய் எடுத்துட்டு வந்தோம். சரிங்கம்மா. அது இப்போ அந்த அதுக்கு தேவைப்படாது, மற்ற பல்லுக்கெல்லாம் தேவைப்படாது. கண்டிப்பா ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே கண்டிப்பா எடுத்து பார்க்கணும். மற்ற பல்லுலாம் எந்த ஸ்டேஜ்ல வளருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனால் எல்லா பல்லும் அதுக்கேற்ற மாதிரி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தானாவே அதெல்லாமே விழுந்துரும். ஸோ நீங்க வெயிட் பண்ணி பார்த்து மேல 2 பல்லு நான் புடுங்கனோனே இப்ப நடுவுல வந்து நல்லாவே கேப் இருக்கு. அது இல்லம்மா, அது மற்ற பல்லுலாம் வளர வளர அந்த கேப் க்ளோஸ் ஆயிரும். இப்போ அவனுக்கு 9 வயசு தானே ஆகுது. இன்னும் 13-15 வயசுக்குள்ள அவனுக்கு அது எல்லாமே கேப் எல்லாம் க்ளோஸ் ஆகி நார்மல் ஆயிரும். அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு. ஓகே, ஸோ பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் வயது ஆக ஆக ஆட்டோ கரெக்ஷன் தானாகவே இது கரெக்ட் ஆகிடும். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. ஸோ எங்கள் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்ஸ். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். அண்ட் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. காட் பிளஸ். திஸ் இஸ் சானோ சைனிங் ஆஃப்.